அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மே மாசம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, வைகாசி மாசத்தோட முதல் நாள், விஷ்ணுபதி புண்ணிய காலம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா நமக்கு இருக்கு. அடுத்ததா நாளைக்கு நமக்கு வைகாசி மாசத்தோட முதல் நாளாவும் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் தான். இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு உறுதுணையா இருக்கும். அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருஷத்துக்கு 4 முறை மட்டும்தான் நமக்கு வரும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கான பதிவும் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு 5 ரூபாய இந்த இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும், குபேர யோகம் எல்லாருக்குமே ஏற்படும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோட நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் வைகாசி மாசத்தோட முதல் நாளும் கூடுதல் சிறப்பு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை பத்தியும், அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தியும், 3வது பரிகாரமா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கு நம்ம கையில நாளைக்கு வரைய வேண்டிய சிம்பலை பத்தியும், இப்படி 3 விதமான பரிகாரங்களை இந்த ஒரே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். அதே மாதிரி நான் இன்னைக்கு நைட்டு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இப்ப நான் சொல்ல போற பரிகாரங்களை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் மட்டும் உங்க வீட்ல இருந்துதான் செய்யணும். மத்த 2 பரிகாரங்களும் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். சரி, முதல் பரிகாரம். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். My bank account is growing, my income is increasing, and I am financially free on this first day of the month. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதத்தின் முதல் நாளில் என் வங்கி கணக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, என் வருமானம் அதிகரிக்கிறது மற்றும் நான் நிதி சுதந்திரம் அடைந்துள்ளேன். இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நீங்க சொன்னா போதும். அதே மாதிரி 3 டைம்ஸ் 3 முறை மட்டும் சொன்னாலே போதுமானது. மாசத்தோட முதல் நாள் காலையில எந்திரிச்சு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு நீங்க எப்பயும் போல உங்க வேலைகளை பார்க்கலாம். இது உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை இந்த அஃபர்மேஷன் மாத்தி அமைக்கும். இதனால இந்த மாசம் ஃபுல்லாவே செல்வ வளம் பெருகும்னே சொல்லலாம். அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் செய்யலாம். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வீட்ல இருந்தா மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க.
நீங்க வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க, அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். இப்ப நாளைக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் ஒரே ஒரு சிட்டிகை, அதாவது 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. இத தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை தண்ணீர்ல வரைஞ்சுக்கோங்க. இங்க நாம எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது, எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது. தண்ணீரோட மேற்பரப்பு தான் நமக்கு பேப்பர். நம்ம வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் நமக்கு பேனா. அந்த வகையில உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நீங்க தண்ணீரோட மேற்பரப்புல குரு பகவானுக்குரிய சிம்பலை 3 முறை வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற நம்பரை 5 முறை சொல்லிட்டு நீங்க எப்பயும் போல குளிக்கலாம். அந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா குபேர பகவானுக்கு உகந்த ஏஞ்சல் நம்பர். அந்த நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 544795 இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 544795. இந்த மாதிரி இந்த குபேர பகவானுக்குரிய நம்பரை 5 முறை சொல்லிட்டு நீங்க குளிங்க. உங்க கணவர் குளிக்க போறாருன்னா அவருக்கு விருப்பம் இருந்தா இப்ப நான் சொன்ன மாதிரி இதே பரிகாரத்தை அவரை செய்ய சொல்லி சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கூட அவருக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவருக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். நிச்சயமா இந்த மாசம் ஃபுல்லாவே 16 வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நீங்க தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு நீங்க குளிங்க. அடுத்ததா இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு பணவசியம் இந்த மாசம் ஃபுல்லாவே ஏற்படுறதுக்கு நம்ம கையில வரைய வேண்டிய ஒரு சிம்பலை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. வடக்கு திசைய பார்த்து நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான், குரு பகவான், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நான் இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில வரைஞ்சுக்கோங்க. குருமேடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டி மேடு தான் குருமேடு. அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நீங்க வரைய வேண்டிய சிம்பலோட சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இதுக்கு மேல லேசா மஞ்சள் தூளை தடவி விட்டுருங்க. மஞ்சள் தூளை தண்ணீர்ல எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே மஞ்சள் பொடியை எடுத்து ஒரே ஒரு சிட்டிகை, இன்னும் சொல்ல போனா அரை சிட்டிகை அளவுக்கு எடுத்து இதுக்கு மேல தடவி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நீங்க வேலை செய்யும் போது இந்த சிம்பல் அழிஞ்சிட்டா திரும்பியும் ஒரு தடவை இப்ப நான் சொன்ன மாதிரி நார்த் டைரக்ஷன் வடக்கு திசையை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு திரும்பியும் மஞ்சள் தூளை தடவி விடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைய வாஷ் பண்ணிட்டு இந்த சிம்பலை வரைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சிம்பல் நாளைய நாள் ஃபுல்லா உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி முக்கியமா அந்த மஞ்சள் தூளும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சிட்டு குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் தூளை தடவும் போது நிச்சயமா அந்த குரு பகவானோட பரிபூர்ணமான அருளால கோடீஸ்வர யோகம் ஏற்படும்னே சொல்லலாம். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. மாசத்தோட முதல் நாள் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதனால தவற விடாதீங்க. இப்ப நான் சொன்ன 3 எளிமையான பரிகாரங்களையும் மறக்காம செஞ்சு பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.